சந்தைக்கு போன ஆத்தா வையும் காசு கொடு. அங்க சொல்லுவாங்க அரட்டை சப்பானி ஆரம்பிச்சிட்டான், இனிமே அவன் நிறுத்த மாட்டான், முதல்ல கொடுத்து அனுப்பிச்சிரு அப்படின்வாங்க. தமிழகத்துக்கு என்னென்னலாம் நிதி கொடுக்கணுமோ அதெல்லாம் அப்படியே கொடுத்துருங்க, முன்னாடியே அட்வான்ஸா கொடுத்துருங்க. நீங்க இல்லாட்டா சப்பானி வாயை திறந்தான்னா நிறுத்த மாட்டான். தக் லைஃப் படம் வந்து ஃபிளாப் ஆனது காரணம் என்னவா பாக்குறீங்க? இது என்ன கேள்வி? இது அவங்கதான் காரணம். நீங்க வந்து மத்தவங்க மேலாம் குறை சொல்லாதீங்க. இது வந்து இந்த ஒரு வலதுசாரி கும்பல் இல்ல இடதுசாரி கும்பல் இல்ல அந்த சாரி இந்த சாரி இவங்கெல்லாம் படத்தை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா படம் எடுங்க, சித்தாந்தத்தை எடுக்காதீங்க, சமூகத்தை கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே எதை என்னங்க கதை அது? நான் நினைக்கிறேன் வரிசையா ஒரு 4-5 படம் சரியா ஓடலை அப்படின்ன உடனே இந்த நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும், உங்களை என்ன பண்றோம் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் எடுத்து விட்டுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதான் ரசிகர்களே தலதறிய ஓடி நிற்கிறாங்க. வைக்கிறோம் மண்டை காய்ச்சி நிற்கணும். இவ்வளவு நாளா எங்களை இந்தியில பேசி சாவச்சிங்கல்ல, வரேன்டா நான் எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் உனக்கு புரியாது அப்படின்னு சரியான அடி. எப்படி வந்து தக் லைஃப் எடுத்து தமிழர்களை இங்க போட்டு சாவடிச்சாரோ அந்த மாதிரி டெல்லியில போய் இவர் பேச ஆரம்பிச்ச உடனே அத்தனை பேரும் வந்து கேப்பியா கேப்பியா அப்படின்னு நொந்து நூலாக போறாங்க. பார்த்துனே இருங்க. கமலஹாசன் என்னைக்கு சுத்தி வளைக்காம பேசினாரு, என்னைக்குமே அவர் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பேசுறது அவருக்கே புரியுமான்னு தெரியல. யார் அந்த சார் அப்படின்றதை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டுபிடித்து எந்த சார் தடுத்தாலும் நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம். அப்ப எடப்பாடியாரை கேளுங்க, எங்க கேஸே ஒன்றும் பண்ண முடியாது நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு அவரை யாராவது கேட்டீங்களா? அதையும் அண்ணாமலை சொன்னா மட்டும் கேள்வி கேட்டுக்கிறீங்க. யார் அந்த சார்ன்ற விஷயத்தை இனிமேல் நீ யாருமே பேசக்கூடாது, அப்படி பேசுனீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆயிரும். சரி, அப்போ எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, அதிமுக சில பேர் சொல்லியிருக்காங்க, அப்போ அவங்க மேல கேஸ் போட சொல்லுங்க. இப்ப கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு உடனே எல்லாரும் அந்த பிரிவை போஸ்ட் இது எப்படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அதிமுக போஸ்டர் அடிக்காதான் குறை. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் தக் லைஃப் படத்தை சும்மா பிரிச்சு மேயறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு நம்ம ஜாம்பவான் அருண் சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். அது கமல்ஹாசன் அவர்களுடைய பரம விசிறி. அப்படி லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் சார், நீங்க ஒத்துக்க மாட்டேன். நான் விசிறிப்பா, அவ்வளோ ரசிகர்ப்பா, அவ்வளோ வெறி பிடித்த ரசிகர். அதையும் சொல்லியிருந்தா ஒரு பெருமையா இருந்திருக்கும். அதுவே ரசிகர் மாதிரிலாம் தெரியல, கழுவி ஊத்துறத பார்த்தா விமர்சகர் மாதிரிலாம் இருக்கு. இல்ல இன்னைக்கு ரசிகர்கள் தான் கழுவி ஊத்தின்னு இருக்கிறாங்க, விமர்சகர்களை விட ரசிகர்கள் தான் அதிகமா கழுவி ஊத்தின்னு இருக்கிறாங்க. நான் என்ன பண்றது? அது ஓகே சார், அது ஓகே, அது கூட ஒத்துக்கலாம். ஆனா இல்ல ஒரு விஷயம் நீங்க ஒத்துக்கணும், கமல்ஹாசன் ரசிகர்கள்லாம் நேர்மையானவர்கள். அவர் நேர்மையா இருக்காரோ இல்லையோ, அவர் ரசிகர்கள் நேர்மையா கழுவி ஊத்துறாங்கல்ல படத்தை, அதை நீங்க பாராட்டணும் சார். அவனு அதே மாதிரி உங்க சேனல்ல பார்க்கும்போது டெய்லி பஞ்சில் பார்க்கும்போது பொறுக்கியின் வாழ்க்கையின் அப்படியே ஸ்ட்ரைட்டாவே போட்டிருக்கீங்களா சார்? இதெல்லாம் நியாயமா சார்? இதெல்லாம் தக் லைஃப் போது எப்படி இருக்கு, ஆனா பொறுக்கியின் வாழ்க்கையும் போது அது எப்படி இருக்கு? தமிழ் உறவு உயிர், அப்ப தமிழ்ல தானே பேர் வைக்கணும். இது வந்து மணிரத்னருடைய ப்ராசஸ். யாரோட படமா இருந்தா நாங்க தமிழ்ல தானே பேர் வைக்கணும். ஏன் வரிச்சலுகை கொடுத்தா மட்டும்தான் தமிழ்ல பேர் வைப்பீங்களா? இல்லாட்டா இங்கிலீஷ்ல மற்ற லாங்குவேஜ்ல தான் பேர் வைப்பீங்களா? சம்பவாமி யுகே யுகே அது வந்து சமஸ்கிருதம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷை மட்டும் நாங்க ஏத்துக்கணுமா? யாரு தக்குன்னா என்ன அர்த்தம்? டிக்ஷனரியில போய் பார்க்க வேண்டியது தானே. அப்புறம் தக் லைஃப்னா அப்புறம் நாங்க தமிழ் படுத்தி இருக்கோம். என்ன ஏதோ தக்கிஸ் நீங்க வந்து இங்க ஏதோ ஒரு கேங் இருந்ததாகவும் அவங்க வந்து சில விஷயங்கள் பண்ணதாகவும் வரலாற்று சுவடுகள்லாம் எடுத்து சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் போயிட்டு நீங்க கூகுள்ல போயிட்டு த மீனிங் ஆஃப் தக் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிமினல், அன்வான்டட் எலிமெண்ட், ஆன்டி சோஷியல் இப்படி தான் வந்தது. அப்போ கிரிமினல்னா வேற என்னன்னு சொல்ல முடியும்? ஓகே சார். சார் அதாவது டைரக்ஷன் பண்ணது எல்லாமே பண்ணது மணிரத்னம் அவர்கள். ஆனால் அவரை விட்டுட்டு கமல்ஹாசன் அவர்களே எல்லாமே டார்கெட் பண்ணுறீங்களே ஏன்? இப்போ படம் நல்லா ஓடிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ தளபதி இதுதான் வந்து பெரிய ஃபைட்டு நடந்துனுக்குது. இப்போ விஜய் படம் வந்தது அப்படின்னு சொன்னால் படம் நல்லாவே ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அப்படி ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? விஜய் படம் ஓடுது, விஜய் தான் இன்னைக்கு வந்து டாப் வசூலிஸ்ட்டு, அவர் படம் தான் வந்து இவ்வளோ ஓடுது அப்படி சொல்கிறீங்களே தவிர அந்த டைரக்டரை வச்சு யாராவது சொல்கிறீங்களா? ரஜினி படம் இவ்வளோக்கு விற்குது, அஜித் படம் இவ்வளோக்கு விற்குது, இது இவ்வளோ நாள் ஓடுது, இப்படி தானே சொல்லி நிற்கிறீங்க எல்லாரும். டைரக்டரை வச்சு யாருமே சொல்கிறது இல்லையே. அதெல்லாம் ஒரு காலம். பாலச்சந்தர், பாரதி ராஜா இந்த மாதிரி டைரக்டரை வச்சு சொன்னதெல்லாம் ஒரு காலம். இப்போ எல்லாம் நடிகர்களை வச்சு தானே போயின்னு. அப்போ நடிகரை வச்சு தானே இப்போ படம் சக்ஸஸாக வந்துருந்ததுன்னு சொன்னால் மணிரத்னம் படம் சக்ஸஸ் நான் சொல்ல போகிறாங்க. பார்த்தீங்களா, உலக நாயகன் என்ன பெரிய உலக சாதனை பண்ணிக்கிறார் அப்படி தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்போ தோற்று போச்சுன்னாலும் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். வேற என்ன பண்ண முடியும்? ஓகே சார். இப்போ தக் லைஃப் படம் வந்து ஃப்ளாப் ஆனது காரணம் என்னவா பார்க்குறீங்க? இது என்ன கேள்வி? இது அவங்க தான் காரணம்.
நீங்கள் வந்து மற்றவங்க மேலாம் குறை சொல்லாதீங்க. அதாவது என்னென்னவோ ட்ரை பண்ணாங்க. இப்போ அந்த சில யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கைது அப்படின்னு போடுவாங்க. அப்போ என்னடா அப்படின்னு எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. கிளிக் பெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து இந்த ட்ரெய்லர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. நாங்கள்லாம் வந்து 45 பைசா கொடுத்து அந்த தர டிக்கெட்டில் முன்னாடி அந்த மண்ணை குவிச்சு உட்காந்துட்டுப்போம். பின்னாடி இருக்குவேன் மண்ணை தோண்டிட்டு நம்மளுக்கு கீழே இறக்கி விட்டுருவான். அதில் பார்க்கும்போது இன்டர்வலில் வந்து விரைவில் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் போடுவாங்க. அட்டகாசமாக இருக்கும். கன் ஃபைட் காஞ்சனா, ரிவால்வர் ரீட்டா, இந்த மாதிரி படம்லாம் நாங்கள்லாம் பார்த்துட்டு ஐயோ இந்த மாதிரி படம் போகலாம் அப்படின்னு பசங்கள்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் போயிட்டு வந்து சொல்லுவாங்க, ஐயா அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, பயங்கர குப்பையாகுது படம் அப்படின்வாங்க அப்போவே. ஸோ ட்ரெய்லர் அப்படின்றது வந்து இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு உங்களை இழுக்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்போ அந்த ட்ரெய்லர் கான்செப்ட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா அந்த படம் ஓடுமா அப்படின்னு பார்க்குறாங்க போல இது. ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் இவ்வளோ யோசித்து என்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணுறத விட அந்த கதை டிஸ்கஷன் ஃபுல்லாக நீங்கள் அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணி ஸ்கிரிப்டை எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனையோ படங்கள் வந்து பெரிய ஸ்டார் வேல்யூ கிடையாது, ஆனால் கதை நல்லா இருக்குது, நடிப்பு நல்லா இருக்குது. திருப்பி நான் இதான் சொல்லுவேன். ஜோக்கர்னு ஒரு படம், அதில் நடிச்சவங்களை யாரையாவது தெரியுமா? அது என்ன கதை அப்படின்றது கூட ஜனங்க முதல்ல அப்படி முடிச்சாங்க. ஆனால் என்னமா வந்து ஒரு பாராட்டை பெற்ற படம் அது. அப்படி படம் எடுக்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா அப்புறம் ஃப்ளாப் ஆனால் மற்றவங்கள குறை சொல்லாதீங்க. இது வந்து இந்த ஒரு வலதுசாரி கும்பல் இல்லை இடதுசாரி கும்பல் இல்லை அந்த சாரி இந்த சாரி இவங்கெல்லாம் படத்தை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா ஏன் நீங்கள் தான் வந்து தனியாக ஒரு சாரி வச்சுக்கிறீங்கல்ல, அவங்களாம் வந்து பார்க்க வேண்டியது தானே. அப்போ அவங்கள விட உங்களுக்கு எதிரானவர்கள் தான் இந்த மாநிலத்தில் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? வைத்தியார்த்தனமாக இருக்குது. படம் எடுங்க, சித்தாந்தத்தை எடுக்காதீங்க, சமூகத்தை கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே என்னங்க கதை அது? இந்த காதலா படம் பார்த்தீங்களா? ஜானகி முன்னாடி வந்துட்டதுனால இவங்க அப்பா பின்னாடி வந்துட்டதுனால இவரு வேலைக்காரி ஆயிட்டாரு, அவரு வந்து வீட்டுக்காரி ஆயிட்டாருப்பா அப்படின்னு இருப்பாரு. அந்த மாதிரி இருக்குது இந்த கதை. ஏங்க இப்படி போட்டு எங்களை சாவடிக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் வரிசையாக ஒரு 4-5 படம் சரியா ஓடலை அப்படின்ன உடனே இந்த நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும், உங்களை என்ன பண்றான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் எடுத்து விட்டுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதான் ரசிகர்களே தலை தெரிய ஓடின்னு இருக்கிறாங்க. வைக்கிறோம் சார். அடுத்து வந்து இப்போ கமலஹாசன் அவர்கள் வந்து விண்ணப்பம் பிறப்பிச்சிட்டாப்ல, அதாவது ராஜ்யசபா சீட் உள்ள போகிறதுக்கு. அங்கே போய் எந்த மாதிரி விஷயங்கள் பேசுவார், என்ன பண்ணுவார் அவர்? அதாவது எல்லாரும் காமெடியாக பேசிட்டு இருக்கோம். அவர் அங்கே போனார்னா யாருக்குமே புரியாது, எல்லாரும் மட்டும் காஞ்சி போயிடுவாருன்னு. ஆனால் இனிமே பாருங்க, தமிழகத்துக்கு வந்து இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இனிமே வந்து தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி இந்த தடங்களே இல்லாமல் வரும். சொல்லப்போனால் முன்னாடியே வந்துடும். என்ன சார் சொல்கிறீங்க? ஆல்ரெடி எத்தனையோ லெட்டர் எழுதி போட்டு எத்தனையோ பேர் கத்துன்னு கத்தி ஒன்றும் காசு வரல. கமலஹாசன் போன உடனே வந்துருமா? இது வரைக்கும் வரல. இவர் அங்கே ராஜ்யசபா எம்பியா பதவி பிரமாணம் எடுத்த அடுத்த நாள்லேருந்து பணம் வருதா இல்லையா பாருங்க. எப்படி சார்? இந்த இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சந்தைக்கு போன ஆத்தா வையும் காசு கொடு, அங்கே சொல்லுவாங்க பரட்ட சப்பானி ஆரம்பிச்சிட்டான், இனிமே அவன் நிறுத்த மாட்டான், முதல்ல கொடுத்து அனுப்பிச்சிரு அப்படின்வாங்க. அதனாலப்பா தமிழகத்துக்கு என்னென்னலாம் நிதி கொடுக்கணுமோ அதெல்லாம் அப்படியே கொடுத்துருங்க, முன்னாடியே அட்வான்ஸாக கொடுத்துருங்க நீங்கள், இல்லாட்டா சப்பானி வாயை திறந்தான்னா நிறுத்த மாட்டான் அப்படின்னு அங்கே பயந்து போய் நடுங்கி கொடுக்க போகிறாங்க. தமிழகம் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க. ஏதாவது 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. அப்போது சப்பானியால் தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி தடங்கள் இல்லாமல் முன்னாடியே வருது அப்படின்னு சொன்னால் எதுவுமே தப்பு இல்லை. விற்கிறோம். ஆக்சுவலாக பார்லிமெண்ட்டில் போய் ஒருத்தர் ஸ்பீச் கொடுக்கும்போது ஒருத்தர் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க, அதாவது என்ன படிக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு தடவை பார்ப்பாங்க. கமலஹாசன் அவர்களுக்கு எழுதி கொடுக்கணுமா என்ன அவருக்கு அங்கே போய் பார்க்குறதுக்கு? இல்லைங்க, அதாவது எழுதி கொடுத்தா அது புரிஞ்சிடும். எழுதி கொடுக்காம நம்ம எதையாவது வாக்கி வந்ததை பேசும்போது தான் உளறினா தான் அவ்வளோ சுலபமாக புரியாது. இப்போ அறிவாளிகள் பேசும்போதெல்லாம் நம்ம டக்குன்னு புரிஞ்சிக்கலாம். ஆனால் சார் என்ன சொல்ல வரீங்க? இல்லை அதாவது பொதுவில் சொல்கிறேன். ஒரு 3வது படிக்கிற பையன், அந்த பையன் போயிட்டு இப்படி எடுத்துக்கலாமே, அண்ணே இது என்னண்ணே பெட்ரோமாக்ஸு, அண்ணே இது என்னண்ணே மேண்டில், அந்த மாதிரி செந்தில் கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இது எப்படின்னே எரியுது அப்படின்வா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எழுதி கொடுக்கணும்னா அது ஸ்கிரிப்டெல்லாம் கரெக்டாக வந்துருச்சுன்னு சொன்னால் புரிஞ்சிருமே. புரியாமல் பேசணும், அப்போ தான் அவனுக்கு மண்டை காய்ச்சி நிற்கணும். இவ்வளோ நாளாக எங்களை ஹிந்தியில் பேசி சாவச்சிங்கள, வரேன்டா நான் எந்த லாங்குவேஜில் பேசினாலும் உனக்கு புரியாது அப்படின்னு சரியான அடி. எப்படி வந்து தக் லைஃப் எடுத்து தமிழர்களை இங்கே போட்டு சாவடிச்சாரோ அந்த மாதிரி டெல்லியில் போய் இவர் பேச ஆரம்பித்த உடனே அத்தனை பேரும் வந்து
கேப்பியா அப்படின்னு நொந்து நூலாக போறாங்க. பார்த்துனே இருங்க. எப்போ சார் ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஸ்பீச்? ரொம்ப ஆவலா இருக்குது அவர் பேச. அது வேற. அதாவது இவர் வந்து அந்த நீமா இன்டர்ன்ஷிப் சார்பா போறாரா அவரு. மற்ற கட்சிகள்னா கூட அந்த திமுக இல்லை அதிமுக காங்கிரஸ் அப்படின்னும் போது ஒவ்வொரு கட்சிக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு ஒதுக்கப்படும். இப்போ அந்த கட்சிகளுடைய எம்பி எண்ணிக்கை ஏற்ப அது கொஞ்சம் அதிகமாகும். அவங்க அதுக்குள்ள அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். இவரோ வந்து ஒன் மேன் பார்ட்டி, லிட்டரலி ஒன் மேன் பார்ட்டி, ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கார். அதனால இவங்களுக்கு எவ்வளோ நேரம் கொடுப்பாங்க இது பேசுறதுல வந்து அந்த ராஜ்யசபா சேர்மன் இருங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம். இதை நான் சொல்ல வந்திருக்கின்ற வேளையிலே இதற்கு இடையில் நீங்கள் இப்படி ஒரு குறுக்கு கேள்வியை கேட்கும் பொழுது அதற்கான அர்த்தத்தை சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டுள்ள அதே நேரத்தில் இதை நான் சொல்வதா அல்லது இப்படின்னு அவர் ஆரம்பிச்சாருன்னா டங்குன்னு பெல் அடிச்சு டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு வாங்க. ஐயோ நான் பேசுறதுக்கு டைமே கொடுக்கலையே, அப்போ இவ்வளோ நேரம் என்னையா பண்ணிந்த இதில் வேற இந்த கேஸ் போட்டுருந்தாங்களா, அதில் கேட்டாங்களா என்ன சுற்றி வளைச்சி பேசுறாரு அப்படின்னு. அவர் என்னைக்குங்க நேரடியாக பேசினாரு. பராசக்தியில் ஒரு டைலாக் வரும், ஆத்தா என்றைக்கடா பேசினாள் அப்படின்னு. அந்த மாதிரி கமலஹாசன் என்னைக்கு சுற்றி வளைக்காம பேசினாரு, என்னைக்குமே அவர் இப்படி தான் பேசினுக்கிறாரு. அவர் பேசுறது அவருக்கே புரியுமான்னு தெரியல. நாங்கள் பட்ட அவஸ்தை இன்னைக்கு அவங்க நல்ல காலம். இவர் அங்கே கோர்ட்டுக்கு போல நேரம் போயிருந்தாருன்னா என்னென்னலாம் இருக்குமோ தெரியல. ஓகே சார். சார் அடுத்ததாக பார்த்தோமா அப்படின்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்து கருணாநிதி அவர்கள் பிறந்த நாள் அன்றைக்கே வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. அதில் வந்து இந்த மாதிரி ஞானசேகரன், அப்புறமேட்டி கோட்டூர் சண்முகம், அதுக்கப்புறம் மா சுப்பிரமணியன் அவர்கள் இவங்கெல்லாம் பேசிக்கிட்ட விஷயங்கள் எத்தனை மணிக்கு பேசினாங்க, என்ன பேசினாங்க பட்டு அவங்களுக்கு கேஸ் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்து முடிச்சாச்சு சார். அதுக்கப்புறம் எதனால் சார் அவர் வெளியிடணும்? இது முன்னாடியே வெளியிட்டிருந்தா கூட ஏதாவது தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ வெளியிட்டு பிரயோஜனமே இல்லைன்ற மாதிரி எல்லாமே சொல்லிட்டாங்களே சார். ஆமாம், என்னை கூட நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ இனிமே அந்த கேஸை ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், புதுசாக இன்வெஸ்டிகேஷனோ இல்லை ரீஓப்பன் பண்ணி அதெல்லாம் நடக்காது. அப்போ எடப்பாடியாரை போய் கேட்க வேண்டியது தானே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யார் அந்த சார் அப்படின்னு கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். எப்படி பண்ணுவார் அவர்? வந்து என்ன நம்பிக்கைனா சார், இந்த கேஸ் இன்னும் இழுத்துக்கிட்டே போவோம், அதுக்குள்ள நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம், அப்போ நம்ம கேஸை பார்க்கலாம். தீர்ப்பு வந்த பிறகு அவர் இந்த மாதிரி பேசியிருக்கார், அதுக்கு முன்னாடி இல்லை. நல்லா எடுத்து பாருங்க. தீர்ப்பு வந்த பிறகு அதுவும் என்ன சொல்லியிருக்காரு, யார் அந்த சார் அப்படின்றதை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டுபிடித்து எந்த சார் தடுத்தாலும் நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று நான் பார்த்தேன். தீர்ப்புக்கு பிறகுதான் அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து நியாயம் வழங்குவோம் அப்படின்னு. அப்போ அவர் மட்டும் எப்படி ரீஓப்பன் பண்ணுவார்? யாராவது கேட்டிங்களா? இல்லை சார், அவர் சம்மந்தமான ஜேர்னலிஸ்ட் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்களே, அதாவது இதுமாதிரி கேஸே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எடப்பாடியாரை கேளுங்க, எங்கள் கேஸே ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு அவரை யாராவது கேட்டிங்களா? அதையும் அண்ணாமலை சொன்னால் மட்டும் கேள்வி கேட்டுனுக்கிறீங்க. சரி ரைட்டு, இந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணுறதா இல்லை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனா அப்படின்னா விலையில்லா ஆலோசனை அப்படி வாங்க, நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னு. போதுமா? இதெல்லாம் வந்து வெளியில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சில பேர் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நாம் இடையூறாக இருக்கக்கூடாது, தாராளமாக பண்ணலாம். எடப்பாடியார் வந்து அதை ரீஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ அண்ணாமலையால் பண்ண முடியாதா? என்னங்க லாஜிக் இது நீங்கள் சொல்கிறது? அவர் சொன்னது உங்கள் காதில் யாருக்குமே உழலையா? நாங்கள் வந்து இது மாதிரி வந்து தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எப்படிங்க வாங்கி கொடுப்பீங்க? உங்கள் ஆட்களே, நீங்கள் தானே சொன்னீங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள்னு, உங்கள் ஆட்களே சொல்கிறாங்க கேஸ் முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே, அப்போ அவங்க சொல்கிறது பொய்யா நீங்கள் சொல்கிறது பொய்யா அப்படின்னு யாராவது கேட்டிங்களா? அப்புறம் இவரை மட்டும் கேட்டுக்கிறீங்கன்னா இதான், அது கேட்பவன் கேனையனாக இருந்தால் என்ன ஒன்றா சொல்லிட்டு போகலாம் அப்படின்றதுக்கு தான் இது உதாரணம் விக்ரம், வேற ஒன்றுமே கிடையாது. பாருங்க, திருநெல்வேலியில் இது சம்பந்தமாக நம்ம ஜாம்பவானில் ஒரு பதிவு போட்டிருந்தோம். அது வந்து 2 லட்சம் வியூஸ் தாண்டி போயிருந்தது. அது அதாவது திருநெல்வேலியில் அந்த ஒரு நாகர்கோவில் மும்பை எக்ஸ்பிரஸ், அது திருநெல்வேலி வரும்போது அங்கே ஒருத்தர் கொலை செய்யப்படுகிறார் கோச்சுக்குள்ளாரியே. அப்போ வந்து 4 பேர் வந்து அவங்க வீட்டில் கல்யாணம் வச்சுக்கிறாங்க. அதனால குடும்பமாக அப்பா மகன் இன்னொரு சொந்தக்காரங்க மாமாவை யாரோன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் போகிறாங்க. அவங்க வந்து சாட்சிகளாக வராங்க, அவங்கள விசாரிக்கிறாங்க. கடைசியில் அவங்க மேலேயே வந்து குற்றம் சாட்டு அதில் 3 இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் மாறுறாங்க. கடைசியில் அவங்க தான் வந்து கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணி திடீர்னு எங்கேருந்தோ ஒரு விட்னஸ் வராரு. அவர் என்னன்னா மதுரைக்காரன். அவர் அந்த வண்டியில் நீங்கள் எங்கே வந்தீங்கன்னா அவர்கிட்ட டிக்கெட்டு எதுவுமே இருந்ததா தெரியல. கேட்டால் திருநெல்வேலியில் டீ தூள் வாங்க வந்தேன். ஏன்னா மதுரையில் டீ கடை வச்சுருந்து திருநெல்வேலியில் டீ தூளா? அதையும் அவரை விட்னஸாக போட்டு அவர் இவங்களுக்கு ஏதோ தகராறு நடந்துன்ற மாதிரி சொல்லி
அதுக்கப்புறம் இவங்களை வந்து சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வந்து அக்விட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. என்னன்னா இதில் சிபிஐ விசாரணை வேணும், எங்களை வந்து இது மாதிரி தவறாக குற்றம் சாட்டியதுனால அவர் பையனுக்கு பாவம் லண்டனில் வேலை கிடைக்கிறதா இருந்தது, இதனால அதுவும் போயிடுச்சு. கல்யாணம் யோசிச்சு பாருங்க, கொலை குற்றம்னா அப்புறம் என்ன ஆகும், இவ்வளோ ஆகிப்போச்சு, எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும், அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை வேணும்னும் போது ஹைகோர்ட் நீதிபதி சொல்கிறாரு, இது வரைக்கும் ஒரு அக்யூஸ்டு அக்விட் ஆகிட்டாரு, பட் அவர் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும், சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு கேட்டதா என்னுடைய சர்வீஸில் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்லாம் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுங்க. ஆனால் சம் டெக்னிக்காலிட்டிஸில் இதை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க, மற்றபடி லீகாலிட்டிஸில் கிடையாது. அதனால் கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய ப்ரெசிடென்சஸ் இருக்குது. சும்மா நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்களுக்கு இவர் வேண்டாதவராக போயிட்டாரு அதனால் வந்து அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படின்னு, அப்போ உங்களுக்கு வேண்டியவர் வந்து நான் அதை மறுபடியும் திறப்பேன் அப்படின்னு சொல்லும் போது மட்டும் வாயை மூடிட்டு இருக்கிறது அப்படின்னா நாங்கள் நியாயமாக அது யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி பேசணும். இந்த மாதிரி நீங்களே சொல்கிறீங்கன்னா அவங்கள அப்படி தான் கேட்பேன். சரி ரைட்டு, அப்போ எடப்பாடியார்கிட்ட இந்த கேள்வியை வைங்க. நான் சார் முடியாத கேஸை எப்படி சார் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க, அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதுக்கப்புறமா நான் சொல்கிறேங்க, போதுமா? ஓகே சார். அதே மாதிரி அவங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி யார் அந்த சார்ன்ற விஷயத்தை இனிமேல் நீ யாருமே பேசக்கூடாது, அப்படி பேசுனீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னதில் அவங்க சொல்லாமல் இருந்திருந்தா கூட யாரும் கேட்டுருக்க மாட்டாங்க போல சார். அவங்க சொன்னதுல இருந்தால் எல்லாருமே அதை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சு அது கொஞ்சம் சர்ச்சையாக ஆரம்பிக்குது சார். சரி, அப்போது எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, அதிமுகவில் சில பேர் சொல்லியிருக்காங்க, அப்போ அவங்க மேலே கேஸ் போட சொல்லுங்க, போட சொல்லுங்க. சொன்னீங்கல்ல, சரி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா என்னங்க? இப்போ அடுத்தது கோர்ட்டில் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆதாரங்களை வைத்தீர்களோ அதை பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர முடியும், ரைட்டா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நேரத்தில் வந்து அது ஏர்பிளைன் மோடில் இருந்தது அப்படின்னா கரெக்டு, சிடிஆர் வந்து ஏர்பிளைன் மோடில் இருந்தது அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் இருக்குது, ஓகே. ஃபர்தராக வந்து என்னென்ன கால் போயிருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களா? பண்ணலை. அவங்க வந்து இது பாருங்கள் இவர் வந்து ஒத்துக்கினார் இது மாதிரி அப்படின்னு எவிடன்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது அதனுடைய பேசிஸில் தான் வழக்கு நடத்தப்படுகின்றது. இங்கே வந்து வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா அந்த நேரத்தில் இது நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸோடு இருக்குங்க, அந்த நேரத்தில் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை எந்த நேரத்திலையுமே யாருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை இப்படி நிறைய கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு, ரைட்டா? ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிப்பது, ஆர் இது வாங்கப்பட்ட தீர்ப்புன்னு ஒரு காலத்தில் சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த துணைவேந்தர் நியமனம், அந்த சட்டங்கள்லாம் வந்து இடைக்கால தடை கொடுத்தாங்க இல்லையா, அப்போ வந்து அவார்ட் அப்படின்னு ஒரு சில நிர்வாகிகள் போட்டிருந்தாங்க, இதை வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அப்படின்னு சொல்லலாம். காவல்துறை இதை முழுமையாக விசாரிக்கவில்லை, இதில் இன்னும் சிலரும் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? அப்போ இப்போ எல்லாரும் நீங்களே சொன்னீங்கல்ல, அதே மாதிரி எல்லாரும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்லாமல் இருந்திருந்தா கூட கம்முன்னு விட்டுருப்பாங்க போல இருக்குது. இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு உடனே எல்லாரும் அந்த பிரிவை பஸ்ட்டு இது எப்படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. இப்போ அதிமுகவில் போஸ்டர் அடிக்காதான் குறை, அன்றைக்கி அடித்தாங்க, இப்போ அடிக்கலை. இப்போ எடப்பாடி முதற்கொண்டு எல்லாரும் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து கேஸ் போடுங்க. அப்போ போடலை அப்படின்னும் போது இப்போ என்ன போச்சு பார்த்தீங்களா, இவங்க வந்து இது மாதிரி சொல்லிக்கிறாங்களா, அப்போ அதில் நிஜம் இல்லை போல இது, இப்படி தானே ஜனங்க நினைப்பாங்க, பெர்செப்ஷன் சொல்லிட்டு மாட்டின்னு நிற்கிறாங்க. இப்போ எல்லாரும் தானே சொல்லி நிற்கிறாங்க. அப்போ ஏன் கேஸ் போடல அப்படின்னா இனிமேல் நிஜமாவே ஏதாவது சொன்னால் கூட ஜனங்க நம்ப மாட்டாங்க. தேவையா இதெல்லாம்? இதுதான் அவசரப்படக்கூடாது அப்படின்றது. அடுத்ததான் நம்ம வேல்முருகன் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், அவர் வந்து இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனில் வந்து இந்த மாதிரி பெண் குழந்தைகள்லாம் ஏன் வந்து பெற்றோர்கள்லாம் அனுமதிக்கிறீங்க, போய் கட்டி பிடிக்கிறதாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் அது பார்த்தங்க. அதாவது மன்னிப்பு கேட்க சொன்னால் கூட மன்னிப்பு கேட்க முடியாது, நீங்கள் அண்டாந்துண்டாலாம் வச்சுட்டு ட்வீட் பண்ணுறதெல்லாம் நிறுத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை கரெக்டு. அதாவது இந்த மாதிரிலாம் பேசினா வந்து நாம் பெரிய வீரம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க போல இருக்குது. அது திமுகவில் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார்ல, அவர் அதை மாதிரி தான் அடிக்கடி பேசுவார். அப்பப்போ கட்சியை விட்டு நீக்காங்க, மறுபடியும் வந்து சேர்த்துப்பாங்க. கடைசியாக ஏதோ நிரந்தர நீக்கம்னு சொன்னாங்க, அது எத்தனை நாளைக்கு அப்படின்னு தெரியல நிரந்தரம் அப்படின்றது. இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசிட்டா பார்த்தீங்களா, நான் எவ்வளோ தைரியமாக பேசிட்டான் பார் அப்படின்ற மாதிரி ஒரு சினரியோ இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். அதனால தான் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோக்களே வந்து நாமெல்லாம் அந்த பச்சை பச்சையாக பேசுகிறான், கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறான்னு வருங்க. அதெல்லாம்
சென்சாரில் கட் பண்ணால் கூட ஓடிடியில் பேசினுக்கிறாங்க பெரிய ஹீரோக்களே. அப்படி பேசிட்டா அவர் தான் ஹீரோன்ற மாதிரி, அப்படி பேசலை அப்படின்னா அவன் சாம்பார் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் யாரை குறை சொல்ல முடியும் நீங்கள்? பட் இதில் வேல்முருகன் அவர்கள் பேசினது மகா மட்டமான பேச்சு. என்னங்க அதெல்லாம் ஏதாவது வந்து அங்கே இருக்கிற ஜனங்க கை தட்டணும் அப்படின்றதுக்காக வந்து இஷ்டத்துக்கு வாங்கி வந்ததெல்லாம் பேசுறது. அதுக்கு பாருங்க, நீங்கள் வந்து விஜய் அவர்களை பற்றி என்ன வேணா பேசிட்டு போங்க, அவரை சந்திக்க சென்ற மாணவிகள் இப்போ அவங்களையும் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, அவங்க அப்பா அம்மாவையும் சேர்த்துல அசிங்கப்படுத்துக்கிறீங்க. இப்போ அதில் யாராவது ஒரு அப்பா அம்மா வந்து என்ன எங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசினுக்கிறேன் அப்படின்ட்டு கேஸை போட்டு கோர்ட்டுக்கு இழுத்து வச்சா என்ன பண்ணுவார்? இவங்க வந்து இந்த ட்வீட்டோட நிற்காம யாராவது ஒரு பேரண்ட்டை கூப்பிட்டு இதை பாருப்பா அவனை அசிங்கப்படுத்தி போட்டான், நீ இந்த மாதிரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டால் தான் இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார், கடைசி ஒரே ஒரு விஷயம் சார். ஆர்சிபி 18 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு கோப்பையை ஜெயிச்சு சந்தோஷமாக இருக்கலான்ற நிலைமையில் இப்போ திடீர்னு உயிரிழப்புகள் ஏற்பட்ட உடனே இது யார் மேலே சார் குற்றம் சொல்ல முடியும் நம்மளை? உன் குத்தமா என் குத்தமா இப்படி தான் பாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் யாரும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னாலும் நம்ம உண்மையை சொல்லித்தான் ஆகணும். எல்லாம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வெளியில் மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது, உள்ளுக்குள்ளார வந்து இவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக கோப்பையை தூக்கி வச்சு இது மாதிரி பண்ணின்னுக்கிறாங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி விக்ரம், இப்போ நான் உங்களை இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். வெளியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, உள்ள இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, நீங்கள் உடனே இந்த மாதிரி அங்கே கூட்ட நெரிசலில் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர், அதனால் விழா நிறுத்தப்படுகின்றது அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தீங்கன்னா அத்தனை பேரும் திபுதிபுன்னு வெளில ஓடி இருக்க மாட்டாங்களா? அப்போ இதை விட பெரிய அளவில் சேதம் நடந்திருக்கும் இல்லையா? அதனால் அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இதை எப்படி சமாளிச்சிருக்கணுன்றதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். இதையும் 100% ஏற்றுக்க மாட்டேன். இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தபதபன்னு எல்லாம் ஓடி இருப்பாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்தில் என்ன பண்ணியிருக்கணும், டக்குன்னு யாரையாவது கூப்பிட்டு டே மேடையில் மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் மைக்கு சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னு ஏதோ ஒரு மைக்கு மட்டும் வச்சுக்கின்னு என்ன சரியாக ஒர்க் பண்ணலைங்க அப்படின்ட்டு கொஞ்சம் இழுத்தடிச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் இருங்க, அதை வராரு, அதை லைட்டு சரியில்லை, ஃபேன் சரியில்லை, இப்படியே ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளே போலீஸ் ஃபோர்ஸை ஃபுல்லாக கொண்டு வந்து இவங்களை பத்திரமா கொண்டு போகணும். இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிஐ சார்ந்தவர்கள் அரெஸ்ட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கோர்ட்டில் ஸ்டே கொடுத்து, ஏன் அப்போ கலந்துன அந்த மற்ற அரசியல்வாதிகள் அவங்களெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டீங்களா? ஆமாம் சார், விராட் கோலி மேலே முதற்கொண்டு கேஸ் போட்டாச்சு சார். இப்போ ஏன்னா அவர் அடுத்த நாள் லண்டன் போனோமா விராட் கோலி. என்ன நியாயங்க இது? ஆமாம், சிஎஸ்கே 5 தடவை ஜெயிச்சுக்கிறோம்ல, மும்பை கூட ஜெயிச்சிருக்குதுல்ல. ஓ சரி, நான் எதுவும் சொல்லலை, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டேன், நீங்களாம் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி கோவில்களில் பகுத்தறிவு அப்படின்னு, எப்படி கோவில்களில் கூட்டம் வருது மட்டும்தான் இவர் பகுத்தறிவுக்கு ஓவாததா? வேற எங்கெங்கெல்லாம் கூட்டம் வருது அப்படின்னு நான் சொல்லவா? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதோ தலைவர் அழைக்கிறார் மாநாடு, அலைகடலென திரண்டு வாருங்கள், இது எப்படி பகுத்தறிவுக்கு ஏற்றதா? ஏன் உங்கள் கட்சியில் இது மாதிரிலாம் கூட்டம் போடுறதே கிடையாதா? மாநாடு நடத்துறதே கிடையாதா? அப்போ அதுக்கு வந்து லட்சக்கணக்கில் ஜனங்க வர்றது கிடையாதா? அதை பகுத்தறிவு அப்படின்னு ஒத்துப்பீங்களா? சார், நம்ம பீச்சில் ஏர்ஃபோர்ஸ் ஷோ நடத்தும் போதே இறந்து போனாங்களே சார், ஸ்டாலின் முன்னிலையிலேயே. அது வந்து என்னது, பகுத்தறிவு சார்ந்தவர்கள் நடத்திய இயக்கம், அதனால் அதை நீங்கள் குறை சொல்லக்கூடாது. ரெண்டாவது, அங்கே வந்தவங்க பகுத்தறிவு இல்லாததுனால அப்படி கூட்டமாக வந்தாங்க, அதனால் அதுக்கும் நீங்கள் அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. கோவிலில் மட்டும் கூட்டம் அப்படின்னா இனிமேல் எங்கெங்கெல்லாம் கூட்டம் கொடுத்தோ அப்போல்லாம் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களை அழைத்து இந்த கூட்டத்துக்கு வந்து பகுத்தறிவுக்கு ஒத்ததா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பேசுகிறாரு, கோயிலில் கூட்டம் கூடுறது பகுத்தறிவுக்கு இல்லாததா? அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? இதே வந்து மற்ற இதை பற்றி சொல்லியிருந்தா உடனே வந்து பொங்கி எழுந்திருப்பாங்க திமுகவில். ஆனால் இவங்களுக்கு லைசன்ஸில் கொடுத்து வச்சுக்கிறாங்க, இவங்க வந்து எதை ஒன்றா பேசுவாங்க. ஆனால் நாம் வந்து அப்படியே எருமாட்டு முதுகில் மழை பெஞ்ச மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். எப்படிங்க இது மாதிரிலாம் சொல்ல போது? ஒரு பக்கம் நாடானா 3000 கோவில்களில் கும்பாபிஷேகம் செய்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ கும்பாபிஷேகத்துக்கு கோயில் வராதா? சரி, கூட்டம் வராதா? அப்போ அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து பகுத்தறிவுக்கு எதிராக நடந்து கொள்கிறார் அப்படின்னு மனோ தங்கராஜ் அவர்களே சொல்றாரா? என்ன குடும்பத்துக்குள்ள குழப்பமா அது?
அப்போ போய் சொல்லுங்க அமைச்சர் சேகர் பாபு அவர்கள்கிட்ட போயிட்டு நீங்க கும்பாபிஷேகம் அப்படின்னு நடத்தினா கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே கும்பாபிஷேகம். இது மாதிரி கூட்டமாக வருகின்றது, இதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல, நாம வந்து தந்தை பெரியார் கலைஞர் அண்ணா அவர்கள் வழியில் வந்தவர்கள், அதனால கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு மனோ தங்கராஜ் அவர்களுக்கு தைரியம் இருக்குதா? இருந்தா இந்த மாதிரி பேட்டி கொடுங்க. இல்லைன்னா பத்திரிகையாளர்கள்ட்ட மட்டும் இது மாதிரி பேசிக்கின்னு அதுக்கப்புறம் உள்ள வந்து மியாவுன்னு கத்திட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. சொல் ஒன்று செயல் ஒன்று அப்படின்னு இருந்தால் அசிங்கம். நேராக அப்போ நீங்கள் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கிட்ட போயிட்டு இனிமேல் கும்பாபிஷேகம் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லணும் மனோ தங்கராஜ் அவர்கள். சொன்னாதான் அவர் பேசினது உண்மை, அவருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லாட்டா அவர் சும்மா ஏதோ வெறுப்பில் பேசினுக்கிறாரு, மறுபடியும் பதவி விட்டு தூக்காமல் இருக்கணுன்றதுக்காக இல்லை தூக்கிறதுக்காகவா ஏதோ ஒன்று அரசியல் பண்ணினுக்கிறார், அப்படி தான் நான் சொல்வேன். சார் அற்புதமான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க சார். உங்கள் போன நேரத்தில் இளைய பாரத நிலவுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.